ஹாய், என்னோட பேர் முத்து சோலைப்பன். ஸோ இன்றைக்கி வந்து வாட் இஸ் அ டிவிடெண்ட் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கான்செப்ட் ஆஃப் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம வந்து அதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கம்பெனி வந்து வளர்கிறாங்க அப்படின்னா அது வளர்ச்சி அடையலை, ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பொதுவாகவே இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சம்பாதிக்கிற ப்ராஃபிட்டை வந்து திரும்ப வந்து பிஸ்னஸுக்குள்ளேயே வந்து போட்டு அந்த பிஸ்னஸில் அதை வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவங்களால வந்து இன்னும் மேற்கொண்டு அவங்களோட க்ரோத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே போக முடியும். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரையில் அந்த கம்பெனி பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா திரும்ப வந்து கம்பெனியில் போட்டு அவங்களால பெரிய அளவுக்கு அவ்வளோ பணம் அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, 50% ஆஃப் த ப்ராஃபிட்டை மட்டும் ரீஇன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பாக்கி 50% ப்ராஃபிட்டை டிவிடெண்டாக வந்து மக்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. சில கம்பெனிஸ் 10% கொடுப்பாங்க, சில கம்பெனிஸ் 20% கொடுப்பாங்க. அதை ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த பணம் எது திரும்ப கொடுக்குறாங்க தெரியுமா, அந்த டிவிடெண்டாக கொடுக்குறாங்க இல்லையா, அது திருப்பி கொடுக்குற பணம் தான் வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்டுன்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ டிப்பிக்கலி வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கம்பெனிஸோட வளர்ச்சியில் நீங்களும் வந்து பங்கேற்றிருக்கனால உங்களுக்கு ஒரு ஆஸ் அ குட் ஜெஸ்டராக வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிவிடெண்ட் வந்து கம்பெனி வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ரெப்யூட்டட் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. எந்தெந்த கம்பெனிஸ்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபைசர், அப்புறம் வந்து பாரதி ஏர்டெல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அப்புறம் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், பவர் கிரிட் கார்பரேஷன், இந்த மாதிரி வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரீபேமெண்ட் ஆஃப் த ப்ராஃபிட், ஒரு சர்டன் போர்ஷன் ஆஃப் த ப்ராஃபிட் திருப்பி அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கே கொடுக்குறது தான் வந்து டிவிடெண்டுன்னு சொல்கிறோம். ஸோ see you in a next video with another interesting topic.